ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ்புக் வீடியோஸ் எப்படி சுலபமாக டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற வழிமுறை ஐஃபோனுக்கும் வேலை செய்யும், ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கும் வேலை செய்யும். நிறைய பேருக்கு ஃபேஸ்புக் வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது சொல்லிட்டு தெரியும். நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப சுலபமாக டவுன்லோட் பண்ணக்கூடிய வழிமுறை. மற்றும் நம்ம ஃபேஸ்புக் மற்றவங்க யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு எப்படி லோக் போட்டு வச்சுக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஃபேஸ்புக்கோட அப்ளிகேஷன் ஆப் பிளாக் மூலமாக பயன்படுத்தி லாக் போட்டு வச்சோம்னா ஈஸியாக உடைக்க முடியும். நான் அதையும் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். இப்போ நான் சொல்ல போகிற அப்ளிகேஷனையும் உங்களுக்கு டெமோ பண்ணி காட்டுறேன். பாருங்கள், உங்களுக்கே எல்லாமே தெரியும். சரியா? ஃபஸ்ட்டு இதுக்கு தேவைப்படக்கூடிய அப்ளிகேஷன் இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரு. இது ப்ளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய அப்ளிகேஷன் தான். இலவசமாக டவுன்லோட் பண்ண முடியும். இதை பற்றி நம்ம பேஜில் நிறைய பதிவுகள் பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஏற்கனவே சொல்லாத தகவலாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். இந்த தகவல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிங்க இஎஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லிட்டு, அல்லது இந்த வீடியோஸ்க்கு கீழே நான் லிங்க் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதா டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் இந்த மாதிரி தான் காட்டுவாங்க. இதில் பாருங்கள், இந்த மேலே ஒரு 3 கோடு மாதிரி இருக்குது லெஃப்ட் சைடில். அந்த 3 கோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபேஸ்புக் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்க. இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் வரும். இதில் உங்களுக்கு வேணுங்கிற வீடியோஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னா, அந்த வீடியோஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது ப்ளே ஆகும். ப்ளே ஆகும்போது அந்த வீடியோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சேவ்னு கேட்கும், ஷேர்னு கேட்கும். ஷேர்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுறதா ஷேர் பண்ணிக்கலாம் இதோட லிங்க்கு. அல்லது நீங்கள் சேவ் பண்ணுறதா சேவ் பண்ணிக்கலாம். சேம் கூகுள் குரோம் மாதிரி தான். ஆனால் கூகுள் குரோம் மாதிரி கிடையாது இது. இதில் நிறைய வசதிகள் இருக்குது. அதை பற்றி ஒன்றுனா நான் சொல்கிறேன். சரியா? இதில் இப்போ சேவ்னு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆரம்பிச்சிடும். ரொம்ப சுலபமாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். வீடியோஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய வழிமுறை இதுதான். சரி, எந்த வித அப்ளிகேஷனுமே நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பாருங்கள், இப்போ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஃபேஸ்புக் மற்றவங்க யாரும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது அதுக்கு எப்படி லோக் போட்டு வச்சுக்கிறது அதை பற்றி பார்க்கலாம். இதில் பாருங்கள், மறுபடியும் அந்த 3 கோடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா இந்த மாதிரி வரும். இதில் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்னு இருக்கும். அந்த செட்டிங்கை நீங்கள் கிளிக் பண்ணினா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் பாருங்கள், பாஸ்வேர்டு செட்டிங்னு சொல்லிட்டு இருக்குது. செக்யூரிட்டி செட்டிங்க்கு அடுத்த ஸ்டெப்பு அந்த பாஸ்வேர்டு செட்டிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இருக்குல்ல ஆப் ப்ரொடெக்ஷன், அதை கிளிக் பண்ணால் பாஸ்வேர்டு என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும். நான் ஏற்கனவே பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். 2 தடவை பாஸ்வேர்டு கொடுக்கணும். சரியா? அந்த பாக்ஸில் நான் ஏற்கனவே கொடுத்ததுனால எனக்கு அந்த இது கேட்கல. நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் விட்டு வெளியில் போய்ட்டு மறுபடியும் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பாஸ்வேர்டு கேட்கும். பாருங்கள், வேணால் உங்களுக்கு நான் காட்டுறேன். இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். சரியா? இப்படி தான் நம்ம லாக் போட்டு வச்சுக்கிறது. நீங்கள் கேட்கலாம், இந்த ஆப் லாக் உபயோகப்படுத்தி நம்ம சுலபமாக லாக் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி ஆப் லாக் போட்டு உபயோகப்படுத்துறது ஒன்றுத்துக்குமே வேலை ஆகாது. நான் இதை பற்றி தனியாக ஒரு பதிவு பெருசாகவே பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஒரு சின்னமாக டெமோ பண்ணியே வேணால் காட்டுறேன். இப்போ இந்த ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதுக்கு நான் ஆப் லாக் மூலமாக லாக் போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி லாக் போட்டுக்கிறேன் ஃபேஸ்புக்கு. இப்போ ஃபேஸ்புக் லாக் பண்ணியிருக்கு. பரவாயில்ல, மறுபடியும் லாக்கை கேன்சல் பண்ணிட்டு மறுபடியும் லாக் போடுறேன். இப்போ ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் இப்போ நான் லாக் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், வெளியில் போகிறேன். ஃபேஸ்புக் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, செட்டிங்கில் போய்ட்டு செட்டிங்கில் போய்ட்டு நான் அதையும் காட்டுறேன். அப்ளிகேஷன் மேனேஜர் போய்ட்டு நம்ம ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு நம்மக்கிட்ட எதுவுமே கேட்காது. ஜஸ்ட் மினிட். இப்போ பாருங்கள், ஃபோர்ஸ் ஸ்டாப் கொடுக்குறேன். இப்போ அப்ளிகேஷன் விட்டு வெளியில் வர்றேன். இப்போ ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பாஸ்வேர்டே கேட்கல. ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கேட்டது. இப்போ பார்த்தீங்களா, பாஸ்வேர்டே கேட்கல. இந்த ஆப் லாக்காக இருக்கட்டும் அல்லது ஸ்மார்ட் லாக்காக இருக்கட்டும், எந்த ஒரு அப்ளிகேஷனுமே சரி லோக் போடுறது வேஸ்ட்டு தான். நீங்கள் சில பேர் கேட்கலாம், அந்த செட்டிங்கே போக முடியாத அளவுக்கு லோக் போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு. நான் அதே வேணால் காட்டுறேன். சில பேர் கேட்கலாம், அந்த மாதிரி செட்டிங் போய் ஃபோர்ஸ் ஸ்டாப்பை ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு பண்ண முடியும். ஆனால் அதுவும் வேலைக்கு ஆகாது. நான் அதையும் வேணால் உங்களுக்கு காட்டுறேன். செட்டிங்க்கே இப்போ நான் லாக் போடுறேன். இப்போ லாக் போட்டதுக்கு நம்ம வச்சுங்களேன், நம்ம ஃபோர்ஸ் ஸ்டாப் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், செட்டிங் பகுதி போனாலே லோ கேட்கும். ஆனால் இதுவும் வெத்தோடு தான், ஒன்றுமே கிடையாது. இந்த ஃபேஸ்புக் இந்த ஆப் லாக் இருக்குல்ல, ஆப் லாக் தூக்கி போட்டால் போதும். அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிட்டா போதும், நம்மக்கிட்ட பாஸ்வேர்டு கேட்காது. நான் வேணால் உங்களுக்கு அதை வேணால் காட்டுறேன். இப்போ ஆப் லாக் அன்இன்ஸ்டால் பண்ண போகிறேன். அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், செட்டிங் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் ஆகுதா? சில பேர் கேட்கலாம், இந்த மாதிரியும் பண்ணி இதுக்கும் ஒரு வழி இருக்குது. அதாவது அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவுக்கு அட்மின் ஆக்க முடியும். ஆனால் அந்த அட்மின் ஆக்கினாலும் அதுவும் வேலைக்கு ஆகாது. அந்த டிவைஸ் அட்மின்னு சொல்லிட்டு அதையும் நான் காட்டிக்கிறேன்.
எதுவுமே வேலைக்கு ஆகாது. ஆனால் அந்த ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, அதில் வந்து லாக்கே வந்து ஓப்பன் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டெமோ பண்ணியே காட்டுறேன். பாருங்கள், இப்போ செட்டிங்கில் போய்ட்டு டிவைஸ் அட்மின் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். செக்யூரிட்டி, டிவைஸ் அட்மின். இதில் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து நம்ம அட்மினை வந்து ஆக்கியிருந்தா, அதாவது ஆப்லாக்கே ஆக்கியிருந்தாலும் சரி, நம்மளால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. அந்த மாதிரி வைக்கிறது வந்து பெஸ்ட்டு தான். ஆனால் அதுவும் வந்து வெஸ்ட்டை விட்டு தான். இவ்வளோ செட்டிங் வந்து ஒன்றுனா வந்து எல்லாேருக்கும் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு வேலையேற்ற வேலைன்னு தான் நான் எனக்கு தோணுது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக உள்ள அப்ளிகேஷன்லேயே வந்து லாக் போட்டுக்க முடியாது. அதாவது ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இப்போ ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் நம்ம லாக் போட்டிருந்தோம். இப்போ பாருங்கள், அப்ளிகேஷன் மேனேஜரில் போய்ட்டு 1 செகண்ட். ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரு இது வந்து இப்போ 4 ஸ்டாப் கொடுக்குறேன். வெளியில் போகிறேன், ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பாஸ்வேர்டு கேட்குது. ஆனால் அதுலலாம் பார்த்தீங்கன்னா ஆப் லாக்காக இருக்கட்டும் அல்லது ஸ்மார்ட் லாக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து பாஸ்வேர்டு கேட்கவே கேட்காது. 4 ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனால் இந்த ES ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் இருக்குல்ல, பாஸ்வேர்டு கண்டிப்பாக கேட்கும். ரொம்ப ரொம்ப சேஃப்டியான அப்ளிகேஷன். ஸோ வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி, ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கேளுங்க. மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. யூடியூப் சேனல் பேர் வந்து ஆந்திராய்டு பெட்டிக்கடை. நான் அதையும் காட்டிடுறேன். நம்ம சேனல் பேர் வந்து ஆந்திராய்டு பெட்டிக்கடை. நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் வரும். இதில் பாருங்கள், ஆந்திராய்டு பெட்டிக்கடை 85 வீடியோஸ், 1280 சப்ஸ்கிரைப். அந்த இடத்துல வந்து ரெட் கலரில் கட்டும், 1280 சப்ஸ்கிரைப்புங்கில்ல, அந்த ரெட்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ரெட் கலரில் வர அந்த சப்ஸ்கிரைப்பை உங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகிடும். இதோட பலன் என்னென்னா, எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி லைக் பண்ணுறோம் பேஜுக்கு, அதே மாதிரி தான் யூடியூப்பில் வந்து லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறது. உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேயே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை சேனலே வந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு தான் வந்து இது பயன்படுது. ஓகேவா? ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.